தோல்வியுடைய அடித்தளத்தில இருந்து ஒரு வெற்றியின் சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பியவர் தான் சொய்சிரா ஹோண்டா அப்படிங்கிற நபர். நம்ம கண்டுபிடிப்பு, நம்மளுடைய ஆராய்ச்சி, நம்ம ஒரு விஷயத்த புதுமையா ஒண்ணு செய்யும்போது, எப்பயும் இந்த உலகம் உடனே ஏத்துக்கிச்சான்னா கிடையாது. ஒவ்வொரு புதுமையான விஷயத்தையும் இந்த உலகத்துல பாய்ச்சும்போது, விடாமுயற்சி இல்லாதவங்களால நிச்சயமா அதுல வெற்றி அடையவே முடியாது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் ஹோண்டா அப்படிங்கிற இந்த நபர். நான் இந்த பேரை சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். இது என்ன ஆள் பேர் மாதிரி இல்லையே! இது ஏதோ வண்டியோட பேர் மாதிரி இருக்கே! அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது வண்டியோட பேர் இல்ல. உண்மையிலே இது ஒரு நபருடைய பெயர். ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்தவர் தான். ரொம்ப ஏழ்மையோட வளர்ந்தவர் தான். ஆனா, அவருக்கு பெரிய படிப்பறிவு கிடைக்கலனாலும், இந்த மெக்கானிக்கல் இந்த இயந்திரங்கள்ல சரி செய்ற, பழுது பார்க்கிற விஷயங்கள் மேல ரொம்ப ஆர்வமான ஒரு நபரா இருந்தார். அதனுடைய நீட்சியா அவருடைய 15 வயசு வரும்போது டோக்கியோ சிட்டியில இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்துல போய் வேலைக்கு சேர்ந்தார். அங்க போய் ஒரு சின்ன சின்னதா சில புதுமையான விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. ஆனா அவங்க யாரும் ஏத்துக்க தயாரா இல்ல. வெளியில வந்தவரு தானே ஒரு புதிய படைப்புகள் எல்லாம் உருவாக்கி, இதெல்லாம் கொண்டு வந்தா இன்னும் எந்திரங்கள நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சில விஷயங்கள கொண்டு போய் ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய டொயோட்டோ நிறுவனத்துக்கிட்ட கொண்டு போய் குடுத்தார். அந்த நிறுவனம் இதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு அவரையும், அவருடைய ஐடியாலஜியும் தூக்கி வெளிய அனுப்பிட்டாங்க. வெளிய வந்தவர் யோசிச்சாரு. இதுக்கப்புறம் நம்ம எந்த தொழிற்சாலையுடைய கதவுகளையும் தட்டக்கூடாது. நம்மளே ஒரு தொழிற்சாலைய கட்டினா தான் உண்டுன்னு முடிவு பண்ணி, அத கட்டணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவர் ஆசைப்பட்ட நேரம், அந்த நேரத்துல 2ஆம் உலகப் போரினுடைய தொடக்க காலம். அவருக்கு சிமெண்ட்டே கிடைக்கல. பெரிய தட்டுப்பாடு. என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஆச்சரியமான மனிதர். அவர் அடுத்து என்ன பண்ணாரு? சிமெண்ட் கிடைக்கலையா? சிமெண்ட் எப்படி செய்வது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட்ட வச்சு தான் ஆசைப்படுற தொழிற்சாலைய கட்டினார். அப்படி ரொம்ப பார்த்து பார்த்து கட்டின தொழிற்சாலை 2ஆம் உலகப் போரினுடைய குண்டு வீச்சுல பாதி சிதிலமடைஞ்சு விழுந்தது. மீதி அதன் பின்னால் நடந்த நிலநடுக்கத்துல மொத்தமா விழுந்துச்சு. ரொம்ப கனவுகளோட ஆரம்பிச்ச ஒரு பெரிய கோட்டை ஒண்ணுமே இல்லாம சாம்பலாய் போன பிறகு திரும்ப பூஜ்ஜியத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணுங்கிற நிர்பந்தம் வந்தப்ப அதை பத்தி எந்த கவலையும் படாம அவர் எழுந்து நின்னார். யோசிச்சு பாருங்க, 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் ஜப்பான் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு பெரிய இழப்பு ஜப்பானியர்களுக்கு இருந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடிச்சு. யாராலையும் எந்த வாகனங்களையும் பயணம் செய்ய முடியாத நிலைமை இருந்தப்ப எல்லாரும் நடந்தே தான் வேலைக்கு போனாங்க. எல்லாரும் நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் போனாங்க. ஒரு பெரிய வாசகம் ஒன்று அறிவியல் உலகத்திலே சொல்லப்படுவது உண்டு. எப்போ தேவை இருக்கோ அப்பதான் கண்டுபிடிப்பு வரும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல அந்த நாள்ல அந்த மக்களுக்கு ஒரு பெரிய தேவை இருந்தது. நடக்க முடியல. என்ன செய்யறது? எல்லாரும் கார்ல போக முடியாது. அதுக்கான எரிபொருள் இல்ல. இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னும் போது நம்முடைய ஹோண்டா ஒரு புதுமையான ஒரு விஷயத்த செஞ்சார். ஜெனரேட்டரை எடுத்து சைக்கிள்ல பொருத்தி மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி அந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தார். இந்த ஹோண்டா மோட்டார் சைக்கிள்னு அவர் கொண்டு வந்து கொடுத்தது தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இருசக்கர வாகனத்தினுடைய சக்கரவர்த்தியாக ஒரு பெரும் புகழோடு இருக்கிற ஹோண்டா நிறுவனத்தினுடைய நிறுவனரும் அதை இயக்குகிற ஒரு பெரிய இடத்திலும் இருப்பவர் தான் இந்த ஹோண்டா அப்படிங்கிற நபர். அந்த நாடே ஒரு பெரிய மோசமான சூழ்நிலைக்கு போன போதும் கூட, தன்னுடைய கனவுக்கான தொழிற்சாலை இடிபட்டு போன போதும் கூட, எந்த இடத்திலும் தன்னுடைய கனவை சமரசம் செய்து கொள்ளாமல், நான் முதல்ல தொடங்கும் போது ஒரு 2 வரி சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? தோல்வியுடைய அடித்தளத்திலே இருந்து வெற்றியினுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினவர்னு சொன்னலே, அந்த வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமானவர் தான் ஹோண்டா. இன்னைக்கு நீங்க சாலையில நின்று பார்த்தீங்கன்னா, போகக்கூடிய 10 வாகனங்கள்ல ஒரு 3 வாகனமாவது ஹோண்டாவா இருக்கிறத நீங்க பார்க்கலாம்னா, அது ஒரு வாகனத்தின் பெயர் கிடையாது. பல தோல்விகளுக்கு பின்னால் தன் விடாமுயற்சியால் இந்த மண்ணிலே தனக்கென்று ஒரு பெயரை உருவாக்கி கொண்ட ஹோண்டா என்கிற நபரினுடைய பெயர் இதுன்னு பார்க்கிற போது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் அவருடைய பேரை பிராண்ட் ஆக்கிட்டாரு. நம்ம எல்லாம் நம்ம பேரை எப்ப பிராண்ட் ஆக்க போறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நன்றி, வணக்கம்.